நாட்டில் எங்கெல்லாம் பட்டியலினத்து மக்களுக்கும் சிறுபான்மையின மக்களுக்கும் ஏன் ஓபிசி பிரிவு மக்களுக்கும் எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலினத்தவர்கள் துன்புறுத்தப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் முதலில் இருப்பவர் நமது அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியுமா? காங்கிரஸ் கட்சியில் மட்டும்தான் இங்கு வேற்றுமை இல்லை, பிரிவு இல்லை. The very fabric of secularism is weaved by the Congress Party. காங்கிரஸ் பார்ட்டி என்றாலே செக்யுலரிசத்திற்கு மறு வார்த்தை தான் காங்கிரஸ் பார்ட்டி என்று சொல்லலாம். அன்னை சோனியா காந்திஜி அவர்கள் மீரா குமாரிஜி போன்ற ஒரு பட்டியலிருந்த பெண்ணை லோக்சபா ஸ்பீக்கராக அமர்த்தி அழகு பார்த்தவர் என்றால், பாஜகவின் மோடி அரசோ திரௌபதி முர்மு அவர்களை பிரசிடென்டாக ஆக்கிவிட்டார்கள். அயோத்தி கோவிலின் கும்பாபிஷேகத்திற்கு கூப்பிட்டார்களா? கூப்பிடவில்லை. புதிய பாராளுமன்றம் திறக்கும் போது கூப்பிட்டாரா? கூப்பிடவில்லை. ஏன் அவர் விதவை என்பதாலா? இல்லை அவர் உங்கள் சமூகத்தை சார்ந்தவர் என்பதாலா? ஆகவே மோடி அவர்களின் இந்த அரசு ஆர்எஸ்எஸின் கோட்பாடுகளையும் ஆர்எஸ்எஸின் சித்தாந்தங்களையும் பின்பற்றக்கூடிய ஒரு கேவலமான அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி